ஹே கைஸ், நான் இன்றைக்கி ஃபிஷ் குழம்பு பண்ண போகிறேன். ஃபிஷ் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆச்சுங்க. அதுக்கு நான் என்ன மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. நெய்வாலை மீனும் சிகப்பு பாறையும் தான் வாங்கியிருக்கேன். நெய்வாலையில் பெருசாக கழுவுலாம் இருக்காது, அதனால தான் ரன்னிங் வாட்டரில் கழுவுறேன். 2 மீனையும் நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. ஃபைனலாக கல்லுப்பு போட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபிஷ் குழம்புக்கு ஃபிஷ் ஃப்ரைக்குன்னு செப்பரேட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃபிஷ்ஷை. எல்லாமே ஒரே டைமில் ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சத்தை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். சரி, ஓகே, ஃபிஷ் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு புளியை சுடு தண்ணியில் ஊற வச்சாச்சு. சின்ன வெங்காயம் நிறைய உரித்து வச்சுக்கிட்டேன். நான் இன்றைக்கி அரைச்சி ஊற்றி தான் ஃபிஷ் குழம்பு வைக்க போகிறேன். ஆல்சோ பூண்டும் உரித்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு தாளிப்புக்கு தேவையான சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் 3ஐயும் இடித்து கல்லில் எடுத்துக்கிட்டேன். தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன் இடித்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அப்போ தான் இதோட 3ஓட ஃப்ளேவரும் நல்லா கிடைக்கும் நமக்கு. செகண்டாக வதக்கி அரைக்க தேவையான சின்ன வெங்காயம் முழுசாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் டொமேட்டோவை கட் பண்ணாமல் 4ஆக கீறி வச்சுக்கிட்டேன். காஷ்மீரி சில்லி வத்தல், அதுக்கப்புறம் பூண்டும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஏன் காஷ்மீரி வத்தல்னால் அது நம்ம மிளகாத்தூள்லாம் அதிகம் சேர்ப்போம். இது கொஞ்சம் கலருக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். உங்கள் ஆப்ஷனலுக்கு எது ஓகேவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, மிளகா வத்தல் எல்லாம் வடை சட்டியில் சேர்த்துக்கலாம். கூடவே சோம்பு, சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ஆட் பண்ண எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அது கூட நான் மிளகாத்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள், மீன் குழம்பு மசாலா சக்தி பிராண்டு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கோகோனட் துருவல் சேர்த்து வதக்கி ஆற வச்சுக்கிட்டேன். அப்படியே சைடில் தாளிக்க தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அது என்னென்னா அப்படின்னு பார்க்கலாம். கடுகு, வெந்தயம், மல்லித்தூள், மிளகாத்தூள், குழம்புத்தூள், மீன் குழம்பு மசாலா. நம்ம வதக்கி அரைக்க எடுத்துக்கிட்டோம்ல, அதே ப்ராசஸ் தாங்க குழம்பு தாளிக்கும் போதும் யூஸ் பண்ண போகிறோம். எல்லாத்துக்கும் மேலே நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நான் நல்லெண்ணெய் எனக்கு கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்றதுக்காக ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எல்லாம் எடுத்திருக்கேன். ஆயில் சூடானதையும் கடுகு, வெந்தயம், பூண்டு, பச்சை மிளகாய், இடித்த சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு கருவேப்பிலையும் அது மேலே போட்டேன். டொமேட்டோ கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து ஆட் பண்ணி சேர்த்து உப்பு போட்டு சேர்த்து வதக்கிட்டேன். அப்புறம் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ஆறிடுச்சு. அதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நமக்கு ஆல்ரெடி வதங்கிட்டுருக்குல்ல தக்காளி, வெங்காயம் அதெல்லாம். அது கூட காஷ்மீரி மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், மீன் குழம்பு மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு குழம்பு வச்சா என்ன மீன் பிடிக்கும் அண்ட் ஃப்ரை பண்ணால் என்ன மீன் பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ஃப்ரை பண்ணால் மத்தி மீன், அயிலை மீன் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. குழம்பு வச்சா கட்லா மீன், நெய்வாலை மீன் ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் அடிக்கடி நான் நெய்வாலை வாங்குவேன். எனக்கு கட்லா நான் வச்சா எனக்கு மனசு திருப்தியாக இருக்காதுன்ட்டு நான் கட்லா வாங்க மாட்டேன். என் அம்மாச்சி செஞ்சால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 1 இயர் ஆச்சு அவங்க கையால் சாப்பிட்டு. இந்த சம்மர் லீவில் போகிறோம், ஃபிஷ் குழம்பு அம்மாச்சி கையால் சாப்பிட்றோம். மீன்வைல் கம்மிங் டு த டாபிக். ஊற வச்சு கரைச்சி வச்ச புளியை நமக்கு புளிப்புக்கு தேவையான அளவுக்கு புளி தண்ணியை ஊற்றிக்கணுங்க. புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வதக்கி அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸி ஜாரை தண்ணியையும் கழுவி ஊற்றி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நமக்கு எந்த அளவுக்குலாம் நம்ம குழம்பு எந்த அளவுக்கு நமக்கு தேவை அப்படின்னு தெரியும்ல, அந்த அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி எடுத்துக்கணும். நல்லா குழம்பு கொதித்து வந்துருச்சு. அப்படியே கருவேப்பிலையை போட்டுக்கிட்டேன். ஃபிஷ் குழம்புக்கு கருவேப்பிலை போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் 2 வெரைட்டி ஆஃப் மீனையுமே சேர்த்துக்கிறேன். அகெயின் கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன். உப்பு பார்த்தோம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் உப்பு போட்டுக்கிட்டேன். ஃபைனலாக சூப்பர் டூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. மீன் குழம்பை வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுமே நம்ம சாப்பிட்லாம். அப்போ தான் உள்ளே இருக்க மீனுக்குள்ளே இருக்க ஜூஸ்லாம் வந்து குழம்புக்குள்ளே மிக்ஸ் ஆகும். ஆனால் எனக்கெல்லாம் அந்த பொறுமை பத்தலைங்க. அதனால் சூடான சாப்பாடை வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு வரேங்க. பாய்.
நீங்களும் எந்த மீன் எடுத்தாலுமே நான் பண்ண இந்த மீன் குழம்பு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.